ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஊற ஊற ஊற்றெடுக்கும் வற்றாத ஞானம் என்று இடிதாங்கிய எல்லோரும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். கோடையிலே குளம் வற்றலாம், குட்டை வற்றலாம், அணைகள் வற்றலாம், ஏன் வங்காள விரிகுடா கூட தீன் தரிகிட என்று ஒரே தம்மில் வற்றி போகும். ஆனால் இடிதாங்கியின் மண்டை சுரப்பியில் கிளம்பி கொண்டிருக்கும் ஞான ஊற்று மட்டும் ஒரு நாளும் வற்றாது என்று நாசா விஞ்ஞானிகளே இந்த பாஸுக்கு சர்டிபிகேட் கொடுத்து விட்டார். அதனால் தான் இடிதாங்கியை பொலிட்டிக்கல் பெர்மாங்கனேட் என்றும் தொண்டர் படையை அண்டர் கரண்டாக கொண்டிருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கருத்துசாமி என்றெல்லாம் வெளுத்து வாங்குகிறார். இடிதாங்கியின் ஒப்பீனியன் என்பது ஒரு காசுக்கு பெறாமல் இருந்தாலும் அதை ஓப்பனாக மேடையிலே ஓங்கி விரித்து வைக்கும் அளவுக்கு ஒரு ஹோப்லெஸ் அறிவு வங்கியாக அறியப்பட்டவன் இடிதாங்கி. மற்றவர்கள் கருத்து சொன்னால் அது வாதத்திற்கான எதிர்வாதமாக இருக்கலாம். ஆனால் வாதம் புரிந்த வாய்க்கு நேராக இடிதாங்கி கருத்தை த்ரோ பண்ணினால் அந்த கன்றாவியான கருத்தைய கழுதையைப் போல ஊடகங்கள் முழுமைக்கும் உலா வந்து கொண்டு. காரணம் வறட்சி, எல்லாவற்றிலும் வறட்சி. வறட்சியிலே புரட்சி செய்யலாம் என்று பொசுக்கு என்று புறப்பட முடிகிறதா? முடியவில்லை. இடிதாங்கி புரட்சி செய்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் எதிர்கட்சிகளும் எதிர் புரட்சிக்கு வண்டி பிடித்து விடுகிறார். நீட்டுக்கு எதிராக இடிதாங்கி பிட் நோட்டீஸ் வாசிக்கலாம் என்று நினைத்தால் அதையே நீட்டாக பிட் அடித்து விட்டு தேர்விலே இடிதாங்கியை தோல்வியடை செய்து விடுகிறார். ஆக எதையாவது ஒன்றை செய்து பீத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால் உடனே அதன் மேலே தெர்மாக்கோலை போட்டு அடைக்கி விடுகிறார்கள் என்று சொன்னால் இடிதாங்கியின் பெருமூளை என்ன பாடுபடும்? மெட்ரோ சுரங்கம் அமைக்கும் போது பக்கவாட்டில் பள்ளம் விழலாம். கடல் உள்வாங்குவதை போல பூமி உள்வாங்கி பேருந்துகளுக்கு குழி பறிக்கும் விளையாட்டு நடக்கிறது. ஆனால் ஒரு அரசியல் இயங்கியல்வாதியின் மூளை என்ற அறிவு சுரங்கம் உள்வாங்கினால் என்ன ஆகும்? பெருமூளையில் பள்ளம் ஏற்பட்டால் சிறு மூளையில் மண்ணை போட்டு ஓட்டையை சரி செய்து விட முடியுமா? அதுவும் மண்ணுக்கு பதிலாக எம்சாண்டை போட்டு சரி பண்ணி விடலாம் என்று கூட சொல்லுகிறார். ஆற்று மணலில் குழியை பறித்தது போய் இனி மலைகளை விழுங்குவதற்கு என்ன வழி என்று சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் இடிதாங்கியின் வீக்கத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டு விட்டது என்று அடித்து சொல்வேன். எனவே இடிதாங்கிக்கு வேலை சோலி இல்லை என்று நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. மக்கள் பணியாற்றுவதற்காகவே மக்காத குப்பையைப் போல இந்த மக்கு உங்களை வலம் வந்து கொண்டிருப்பான் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.